உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பவர் ரேவதி. கோவையில் அமைச்சர் எஸ்பி வேலுமணியை கடந்த 25 நாட்களாக காணவில்லை. கார்த்திக் எம்எல்ஏ குற்றச்சாட்டு. கொரோனா வைரஸால் நாடை விழிப்புதுங்கி திக்கற்று நிற்கும் நிலையில் கூட களத்தில் மக்களுக்கு அரிசி, பருப்பு, காய்கறிகள் என அத்தியாவசிய பொருட்களை வழங்கி திமுகவினர் வேலை செய்து வருகின்றனர். தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் களத்தில் நேரடியாக இறங்கி செயல்படுகிறார். கட்சியினர் அழைக்கும் இடங்களுக்கு எல்லாம் சென்று நிவாரண உதவி செய்கிறார். மக்கள் நலன் கருதி அரசு நிவாரண நிதி கேட்கும் முன்பே திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆணைக்கிணங்க திமுக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் அனைவரும் 20 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரை தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து உடனடியாக பரிந்துரை செய்தார்கள். திமுக சார்பிலும் நிவாரண நிதி கொடுக்கப்பட்டது. திமுக நிர்வாகிகள் அரிசி, பருப்பு, காய்கறிகள், உணவு பாதுகாப்பு உபகரணங்கள் என தேவைப்படுவோரை தேடி சென்று கொடுத்து உதவிகள் செய்து கொடுத்து பொறுப்புமிக்க எதிர்க்கட்சியாக திமுக மக்களுக்காக களத்தில் இறங்கி பணியாற்றி வருகிறது. கோவையில் கொரோனா அச்சுறுத்தலால் மக்கள் அவதியுற்று வரும் நிலையில் திமுகவும் பல தன்னார்வலர்களும் அமைப்புகளும் சாமானியர்களை தேடி தேடி சென்று நிவாரண உதவிகளை செய்து கொண்டிருக்கையில் அதைவிட அதிக அளவில் உதவிக்கரம் நீட்ட வேண்டிய அமைச்சர் எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இதுவரை 25 நாட்களாகியும் கொரோனா நிவாரண களத்தில் கண்ணில் கூட படவில்லையே ஏன்? கோவையில் உள்ள அதிமுகவினர் ரேஷன் கடை, டோக்கன் விநியோகம் போன்றவைகளில் காட்டும் ஆர்வத்தை ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்வதில் காட்டுவதில்லை. மக்களின் வரிப்பணத்தில் அரசு நியாய விலை கடைகளில் கொடுக்கும் அரிசி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை அதிமுகவினரை தங்கள் சொந்த செலவில் தருவது போல போட்டோ எடுத்துக் கொண்டதை தவிர அடித்தட்டு மக்களுக்கு இதுவரை எந்த ஒரு நிவாரண உதவியும் செய்யவில்லை. மேலும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினர் நிவாரண நிதி உதவி மற்றும் அத்தியாவசியமான நிவாரணப் பொருட்களை கொடுங்கள் என்று 2 முறை அறிக்கை வெளியிட்டும் அதிமுக நிர்வாகிகள் கொடுக்க முன்வரவில்லை என்றும் அரசு அறிவித்த சமூக இடைவெளி வேண்டும் என்ற அறிவிப்பை சிறிதும் பொருட்படுத்தாமல் கோவையில் உள்ள அதிமுகவினர் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தலைமையில் கிருமி நாசினியை தெளிப்பதை பார்வையிடுவது, அம்மா உணவகத்திற்கு கூட்டமாக சென்று போட்டோ எடுத்துக் கொள்வது என்று கும்பலாக செல்வதாக கடந்த 12ஆம் தேதியன்று வெளியான ஒரு நாளிதழில் செய்தி வந்துள்ளது. கோவையில் திமுக சார்பில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்கு ஊரடங்கு அமல்படுத்திய நாளில் இருந்து கடந்த 25 நாட்களாக மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பம்பரமாக சுழன்று அத்தியாவசியமான நிவாரணப் பொருட்களை ஏழை எளிய நடுத்தர மக்கள், வெளிமாநில தொழிலாளர்களுக்கு கொடுத்து களத்தில் இறங்கி மக்களுக்கு அத்தியாவசிய உதவிகளை செய்வதோடு அச்சம் களையவும் போராடி வருகிறது. திமுகவினர் செய்த நிவாரண உதவிகளை பார்த்து அதிர்ச்சியடைந்த அதிமுக அரசு, சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சிகள் நிவாரணப் பொருட்கள், உணவு கொடுக்க தடை விதித்தது. இதுகுறித்து காலத்தில் துயரூறும் எளியவரின் பசி நீக்க தமிழ் மக்களின் கரங்கள் நீளும் போது அதை தடுக்க உத்தரவிட எவராலும் இயலாது. தானும் செய்யாது அடுத்தவர்களையும் தடுப்பது வஞ்சகம். இது ஜனநாயக நாடு. உதவி செய்யக்கூடாது என்று சர்வாதிகாரத்தனம், கருணையில்லா ஆட்சி, கடிந்தொழிகை என மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டார். மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்த தடையை நீக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கழகம் சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் நிவாரணப் பொருட்கள், உணவுப் பொட்டலங்கள் கொடுக்க தடையில்லை என்று மாண்புமிகு நிதியரசர் அவர்கள் தீர்ப்பு அளித்தார். இதைத் தொடர்ந்து மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்கள் கழக மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்களிடம் பேசினார். அத்தியாவசியமான நிவாரணப் பொருட்கள் தமிழகம் முழுவதும் கொடுப்பதை விரைவுபடுத்த வேண்டும் என்றும், குக்கிராமங்களில் செல்லுங்கள் என்றும், வாக்களித்த மக்கள் பசி பட்டினியால் இருக்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டார். கோவை மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் காலை 5:30 மணிக்கே பணிக்கு வந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு காலை 11 மணியானாலும் கூட மாநகராட்சியில் உணவு வழங்கப்படுவதில்லை. மேலும் இவர்களுக்கு போதுமான முகக்கவசம் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் கூட பெயரளவில் தான் மாநகராட்சியால் வழங்கப்பட்டுள்ளது. திமுக மற்றும் தன்னார்வலர்கள் தான் அவர்களுக்கு போதுமான முகக்கவசம் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கி வருகிறார்கள். இதை பற்றி கூட கவலைப்படாமல் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி இதே மாநகரத்தில் வசித்து வருகிறார். மேலும் கடந்த சில நாட்களில் கோவை அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்களுக்கு சரியான உணவு, முகக்கவசம் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் கூட அரசு நிர்வாகத்தால் வழங்கப்படவில்லை. இப்பிரச்சினை வலுத்த காரணத்தால் அரசு மருத்துவமனையின் முதல்வரை பணியிடை மாற்றம் செய்தது இதற்கு சிறந்த உதாரணமாக உள்ளது. ஊரடங்கு உத்தரவு தொடங்கிய நாளில் இருந்து இன்று வரை கோவை முழுவதும் ஏழை நடுத்தர மக்கள் ஊரடங்கு கட்டுப்பாட்டால் வாழ்வாதாரத்தை இழந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல், வேலைக்கு போக முடியாமல் தடுமாறிய நிலையில் இருந்த மக்களுக்கு திமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் கொடுக்கப்பட்டது. இனியும் இந்த நிவாரண உதவிகள் ஊரடங்கு உத்தரவு முடியும் வரை திமுக சார்பில் தொடர்ந்து செயல்படும் என்று தெரிவித்தார்.